வணக்கம் வால்டர். வணக்கம் தினேஷ்ண்ணே. T20 உலகக்கோப்பை ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ பேசியிருந்தோம். சூப்பர் 8 சுற்று ஆரம்பிச்சிருச்சு. எடுத்த உடனே நல்லா விறுவிறுப்பாக போகும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும்னு நினச்சோம். அதுதான் நம்ம நினச்சோம். ஆனால் நமக்கு என்டர்டைனிங்காக இல்லை, சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக அமைஞ்சது இந்த சூப்பர் 8 மேட்ச். ஆமாம், சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லா ஆடிச்சா இல்லை இந்தியா வந்து சொதப்பிச்சா? யார் வந்து தப்பு பண்ணாங்க? இனிமேல் தப்பு பண்ணாமல் இந்தியா வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு செலக்ட் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும், டீமில் ஏது மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டக்குன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன, வெல்கம் டு அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப். அதான் தினேஷனே, நீங்க சொன்ன மாதிரி தான். இந்தியா சொதப்புச்சா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா நல்லா அடிச்சான்ற ஒரு மெயின் டிஸ்கஷன்ல நம்ம உள்ள எடுத்து பார்த்தோம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லா ஆடினாங்கன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்தியா சைடு வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நீ முதல்ல சொல்லிடு. அதான் நம்ம சைடில் என்ன முதல் பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, டாஸ் அவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் கொடுத்தோன்னே நமக்கு நம்ம பிளேயிங் லெவல்ல பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு அக்சர் பட்டேலை உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரா ஆட வச்சது. அக்சர் பட்டேல் தான்டா துணை கேப்டன். T20 துணை கேப்டன். அவர் துணைக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு, கிரவுண்ட்ல இல்லாம சப்ஸ்டியூட்டா உள்ள உட்காந்துட்டு இருந்து நாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டது ஒண்ணு. ஏன்னா போன T20 சீரீஸ்ல நம்ம கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டோம்னா பும்ரா கிடையாது, அக்சர் பட்டேல்னு நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம். சூரியகுமார் என்ன சொன்னார்னா, சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல 4 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நான் வாஷிங்டனை போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நடந்தது என்ன? அதான் சொன்னதை மட்டும்தான் சொன்னாரே தவிர வாஷிங்டன் வெறும் 2 ஓவர் தான் போட வச்சாங்க, மிச்ச ஓவர் யூஸ் பண்ணவே இல்லை. எடுத்ததே ரீசன் சொல்லி எடுத்ததே வந்து அவனை வந்து நான் பவுலிங் போட வச்சா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வீக் கொடுக்கலாம், டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. ஆனா முழுசா 4 ஓவர் கொடுத்து வாஷிங்டன் சுந்தர் யூஸ் பண்ணாம 2 ஓவர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு பெரிய தப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹர்ஷ்தீப் சிங் ஒருத்தர் இருந்தாருன்னு, நல்ல பவுலிங் போடக்கூடிய ஆள் தான். ஹார்திக் பாண்டியா வந்துட்டு அவரு நல்ல பவுலிங் தான். ஹார்திக் பாண்டியா ஓப்பனிங் பவுல் நீங்க போடுறீங்க, முதல் 2 ஓவர் போடுறீங்க, ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். மிடில் ஓவர் நல்லா போடுறீங்க, சூப்பரா போகுது. ஆனா எல்லாத்துக்குமே தெரியும் ஹர்ஷ்தீப் சிங் டெத் ஓவர்ஸ் எப்படி போடுவாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்லே நம்ம வந்து அந்த ஸ்டெம்ப் உடைச்சதெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய 2-3 ஸ்டெம்ப் கடைசி ஓவர்ல வந்து நறுக்குன்னு யார்கர் போட்டு முடிக்கிற ஹர்ஷ்தீப் சிங்கை ஓரமா உட்கார வச்சுட்டு ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்துட்டு ஃபைனல் ஓவர் கொடுத்த கால். கண்டிப்பா, ஏன்னா கடைசி ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா போட்டதுல கடைசி 4-5 பால் ஒரு 2 6 போயிடுச்சு, ஒரு 4 போயிடுச்சு. அதுவே பெரிய ஒரு இதுதான். ஏன்னா அந்த இது போகாம இருந்திருந்தா இன்னொரு 20 ரன் கம்மியா இருக்கும். ஒரு மொமெண்டம் இந்தியா கேரி பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு பர்சனலி சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு சில சொதப்பல் பண்ணாங்க, பட் இன்னைக்கு அந்த சொதப்பல்ல இந்தியா கொஞ்சம் அதிகமா பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இந்த பவர் பிளே ஆரம்பிச்சதா இருக்கட்டும் இல்ல பேட்டிங் ஆரம்பிச்சதா அவங்களுமே சொதப்பதான் செஞ்சாங்க. மொதல் 3 விக்கெட்டு அவங்களுக்குமே ரொம்ப சொற்ப ரன்கள்ல தான் எல்லாருமே வெளியே இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 விக்கெட் போன உடனே வந்து எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இந்தியா சைடுமே ஃபேன் சைடுமே. ஏன்னா நிறைய பேர் வந்து 3 விக்கெட் போன உடனே திணறுகிறது சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா அணி அசத்தல் பவுலிங் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்தானுங்க 2 பேர். அதுக்கப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பீக்கான ஒரு டைம் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷனா அவங்க இதுல வந்து ஒரு பிரைம் டைம் பேட்ஸ்மேனா அவங்க கிட்ட டெவால் பிரேவிஸ் இருந்தாலும் அவங்க ஒரு விக்கெட் போன உடனே ரேன் ட்ரிக்கல்டன் விக்கெட் போன உடனே இவங்களுக்கு பினிஷரா அந்த டேவிட் மில்லர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டரை உள்ள கூப்பிட்டு போய் ஒரு அடிதடி ஆட்ட நாயகன், இன்னொன்னு ஒரு நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு 2 பேர்த்தையும் உள்ள இறக்குனாங்க. இந்த மூவ் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இந்தியன் பவுலர்ஸா இருக்கட்டும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா அந்த இடத்துல அமைஞ்சது. டெவால் பிரேவிஸ்லாம் வந்து நோ லுக் ஷாட் தான், என்ன போட்டாலும் வந்து நோ லுக் ஷாட்டை மறக்கவே முடியாது. வருண் சக்கரவர்த்திய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி ஒரு பவுலரை, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் பவுலரை எங்க அடிக்கணும்ன்றத கரெக்டா சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட்ன்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு ஷாட் வச்சாருங்க, நேரா போகுது. மேட்சுக்கு ஒரு ஷாட்டாவது டெவால் பிரேவிஸ் கிட்ட இருந்து ஒரு நோ லுக் ஷாட் வந்துருது, ஒரு நோ லுக் 6 வந்துருது. ஆரா ஃபார்மிங்ல அவரு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரோட பீக் பேட்டிங்ல தான் டெவால் பிரேவிஸ் இருக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம இந்தியன் பேட்டிங் பார்த்தோம்னா அங்க என்னென்ன தவறு நடந்தது? அங்க வந்து தவறு வந்து ஆரம்பத்திலே நடந்துருச்சு. இஷான் கிஷன் வந்து நம்ம ஆரம்பத்தில் ஒரு மேட்ச்ல மட்டும்தான் அவர் விளையாடலன்னு நினைக்கிறேன், மீதி எல்லா மேட்ச்ல விளையாண்டாரு. போலன்னு பொழந்தார். நம்ம சஞ்சு சாம்சனுக்கு அவர் ஒரு பெரிய டஃப் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஃபார்முக்கு வந்ததுனால தான் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு.
இவர் ஒவ்வொரு அடியும் அடிக்க ஐயோ சஞ்சுக்கு முடிஞ்சுதுன்னு எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தோம்னா இஷான் கிஷனும் வந்து மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னைக்கு நேற்று மேட்ச்லேயும் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது காரணம் போன பாகிஸ்தான் மேட்ச்லேயே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இவங்க 2 பேர்த்துக்குமே ஆஃப் ஸ்பின்னர்ஸை பெருசா வந்துட்டு ஆட வராது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவிஷா நீங்க பால் நம்ம போட ஆரம்பிச்சோம், இஷானுக்கும் அபிஷேக்கும் நம்ம ஸ்லோவிஷா இன்டு த பாடி நம்ம போட ஆரம்பிச்சோம்னா லைட்டா திணற செய்யறாங்க. இதே ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு மசில் பவர் பெருசா கிடையாது. டைமிங் ஷாட்ஸ் நல்லா டைம் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ், ஃபாஸ்டிஷான நல்ல பவுலர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஓப்பனிங் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேருமே டேஞ்சரஸான பவுலர். இன்னைக்கு மேட்ச்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எய்டன் மார்க்கரம் தான் ஓப்பன் பண்ணாருங்க. அவங்க பவுலிங் ஸ்பின்னர் தான். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா வந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஆட மாட்டேன்றாங்க. டக்குன்னு ஒரு ஸ்பின்னர் கையில பால கொடு. நம்மளோட வீக்னஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்தியாவோட வீக்னஸ் இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் ஆகி போச்சு. ஒரு காலத்துல இந்தியாவுக்கு எதிராக ஸ்பின் போட யோசிச்சுட்டு இருந்த டீம் எல்லாமே இப்ப இந்தியானாலே ஸ்பின் பவுலிங்க நம்ம எடுத்துட்டு போனா மட்டும் போதும். அவனை ஸ்பின்ன போடுறா எடுத்துடலாம்டா அப்படின்ற அதான் ஹோம் கிரவுண்ட் சிச்சுவேஷன், ஹோம் கிரவுண்டோட ப்ரெஷரு அதெல்லாம் இல்லை. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து ஆட ஆரம்பிச்சதுனால எல்லாத்துக்குமே ஸ்பின் ட்ராக் எப்படி இருக்குன்றது தெரியுது. எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல இப்போ ஸ்பின்னுக்கு நம்ம இந்தியா டாமினன்ஸ் ஆனா கண்டிப்பா கிடையாது. நம்ம இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடுறோம், ஸ்பின் பவுலர்ஸை ரொம்ப இது பண்ணி தான் ஆடுறோம். இந்த இடத்துல தான் பிளேயிங் ஆர்டருமே நமக்கு வந்து ஒரு சொதப்பலாவே இருந்தது. பயங்கர கொலாப்ஸாக தான் இருந்துச்சு. அபிஷேக் சர்மா வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்து நல்லா ஆடுவார். தொடர்ச்சியாக ஒரு 3 டக் எடுத்துட்டாப்புல. டக் எடுத்ததுக்கப்புறம் சரி இந்த மேட்ச் அதை ஆடுவார்னு பார்த்தா டக்கை வந்து தவிர்த்துட்டு ஆட ஆரம்பித்தார். வெறும் 15 ரன் தான் அடித்தார். அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். அடுத்து திலக் வர்மா வந்தார். திலக் வர்மாவும் நல்லா ஏதாவது ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபுல்லாக 100 தான். 100 நாள் வரைக்கும் எல்லா மேட்ச் ஆனது 20 பாலுக்கு 20 ரன், 22 பாலுக்கு 25 ரன் அந்த மாதிரியே தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டிங் ஆர்டரில் ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த இடத்துல அடுத்த விக்கெட் சூரியகுமார் விக்கெட் போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு இருந்தாருன்னா ஹர்திக் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருந்தார். ஆனால் ஹர்திக் வராமல் இந்த டர்ன் யார் வந்துட்டாருன்னா வாஷிங்டன் வந்துட்டாப்புல. என்னன்னு ஒன்றுமே புரியல. வாஷிங்டன் இடையில வந்துட்டாரு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்டாட்டு ஏதோ ஒரு இதில் நம்பிக்கையெல்லாம் ஒரு கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனால் அது அங்கே எடுபட்டுச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் எடுபடல. நம்ம டேவிட் மில்லர் பண்ண ரோல இந்த டீம்ல வந்து சிவம் தூபே பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா ரொட்டேட் பண்ணாரு, 2-3 சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. தேவையான நேரத்துல ஒரு 4 அடிச்சிருந்தாரு, 6ம் அடிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வினா, இத்தனை மேட்சஸா இத்தனை ஊர்ல நம்ம பல டைம் கேட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி பேசின பல சீரீஸ், T20 சீரீஸ்ல ஹார்திக் பாண்டியா வந்துட்டு முன்னாடி இறங்கிடுவாரு. தூபே வந்துட்டு இங்க ரிங்கு சிங், வாஷிங்டன் எல்லாத்துக்கு அப்புறம் கடைசியா இறங்குவாங்க. பினிஷரா அப்படின்னு நினைச்சு நம்ம இறக்கிட்டு இருந்தோம். இந்த மேட்சஸ்ல எங்கதான்டா ஹார்திக் பாண்டியா ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்ற மாதிரி ஒரு குரூஷியலான சிச்சுவேஷனா போச்சு. ஏன்னு பார்த்தா நம்ம இதுல 3 விக்கெட்டுன்னு பார்த்தோம்னா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுக்கடுத்து ஆட வந்த வாஷிங்டனும் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கடுத்து வந்த சிவம் டூபே லெஃப்ட் ஹேண்டர்ன்ற போது 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து லைனா வந்துட்டே இருக்கிறாங்க. பவுலர்ஸுகளுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு அவங்களுக்கு. நம்ம டீம்ல ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கரெக்டா நம்மளால யூஸ் பண்ணல. நமக்கு இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த வருண் சக்கரவர்த்தின்னு ஒரு ட்ரம்ப் கார்டை அவங்க ஈஸியா பிரேக் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவருக்கு 47 ரன்னு, எக்கானமி ஒரு 11 வச்சுதான் போட்டிருக்கிறாரு. இப்படிங்கும் போது சரி பிச்சே அப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படிதான் கிடையாது. கேசவ் மகாராஜ் அந்த சைட்ல வந்துட்டு 3 ஓவர் 24 ரன் 3 விக்கெட் வேற எடுத்தாரு. அதுல ஒரு ஓவர்ல தொடர்ந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு 4 விக்கெட்டு டாட் விக்கெட்டுன்னு முடிச்சு விட்டாரு. சூப்பரா சொல்லி வச்ச மாதிரி ஒரே லைன்த்து, ஒரே டேனு, ஒரே பாலு, அதே ஸ்பின்னு. இங்க எடுபட்டு இருக்கு, அங்க எடுபடல, ஒரே எடுபடல, அதே ஃபீல்டர், அதே கேட்ச், அதே இது. வந்தான் சுட்டா செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி, வந்தான் போட்டான் கேட்ச் எடுத்தான்ற மாதிரி கிறிஸ்டியன் சப்ஸை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாரு. இவர் அந்த ஆர்க்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்டா அடி நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எங்க மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த இடத்துலயே கேட்ச் கொடுத்துட்டு போனாங்க. இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவல்ல வரல. ஆக்சுவலா என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அக்சர் பட்டேலை ஏன் உள்ள வச்சாங்க அப்படின்றதே இப்போ வரையும் நமக்கு இதாக இருக்கு. ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு ஸ்டாட் கூட போயிட்டு இருக்கு. வரலாற்றில் வந்து ஒரு துணை கேப்டன் வந்து பெஞ்சில் உட்கார வச்சதா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. அங்கேயே தடுமாற்றம் தான். அக்சர் பட்டேலை வெளியே உட்கார வச்சதே ஆக்சுவலாக தடுமாற்றம் தான். ஒருவேளை அக்சர் பட்டேல் உள்ளே இருந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் நம்மளால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அங்கேயே ஒரு சின்ன தடுமாற்றம். இந்தியா வந்து இப்போ ஃபைனலாக இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 76 ரன் வித்தியாசத்தில் தோத்துருச்சு. இது வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் அடுத்த சுற்றுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் இப்போ அடுத்த விஷயமே. ஆமாம், என்னன்னா 3 மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு சூப்பர் 8ல். அதில் மொதல் மேட்ச் தோத்தாச்சு. அடுத்த 2 மேட்ச் வந்து ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும். அது 2யும் கம்பல்சரி வின் பண்ணியே ஆகணும். கம்பல்சரி வின்ன்றதை தாண்டி
நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணி கரெக்ட். அதுதான் இப்போ மேட்ரு. ஏன்னா இப்போ நம்ம 76 ரன் வித்தியாசத்தில் தோத்ததுனால நம்மளுக்கு வந்து நெட் ரன் ரேட் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா -3.8க்கு போயிருச்சு. -3.8. இப்போ இந்த -3.8 வந்து நீ ப்ளஸ்ஸாக மாற்றணும். அந்த ப்ளஸ்ஸை ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஏன்னா அந்த இப்போ நம்ம ரெண்டு மேட்ச் அடுத்து ஜெயிச்சிருவோன்னே வச்சுக்குவோம், 4 பாயிண்ட் கிடச்சிரும். 4 பாயிண்ட் கிடச்சி ஒரு 2வது இடத்துல இருப்போம்னு வச்சுக்க. அடுத்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாவேலாம் ஒருத்தனை எவனா தோக்கடிச்சிட்டு அவனும் பாயிண்ட்ல மேலே வந்து நெட் ரன் ரேட்டில் நம்மளை ஏறிட்டானுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நெட் ரன் ரேட்லயும் இனி வந்து கவனம் செலுத்த வேண்டிய தேவைகள் இந்தியா இருக்கு. நம்ம இந்த குரூப்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே நோ லாஸ்ல சுத்திட்டு இருந்தவங்க யாரோ ஒருத்தர் லாஸை பார்க்கணுன்ற மாதிரி இருந்தது. முதல் லாஸ் இந்த குரூப்ல நம்ம பார்த்துட்டோம். அந்த சைடு வந்துட்டு அங்கேயும் பயங்கரமான ஒரு மேட்ச் எல்லாம் நடக்கும்னு பார்த்தா முதல் மேட்ச் மழையில போச்சு. 2வது மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்தது. அதை பத்தி நாங்க தனியா ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம், அதுல வந்து பாருங்க. நீங்க எதிர்பார்க்குறீங்களா சஞ்சு சாம்சன் உள்ள திருப்பி வருவாரா அப்படின்றது? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அபிஷேக் சர்மாவும் இப்போ 2, 3, 4 மேட்சாக சொதப்பிட்டாரு. இஷாந்த் சர்மாவும் கொஞ்சம் டக் ஆகிருக்காரு. ஒருவேளை அபிஷேக் சர்மா வச்சுட்டு சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஆனால் அந்த காலுக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆசை என்னன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு, நீங்க அபிஷேக் சர்மா இஷான் கிஷனை ஓப்பன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இந்த இடத்துல அதுக்கு அடுத்து நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்காரு, அதுக்கு அடுத்து இப்போ வாஷிங்டன் சுந்தர் இல்ல அக்ஷர் பட்டேல், யாரோ ஒருத்தர் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டா ஆட போறாங்க. ஆமா, அப்படிங்கும் போது இந்த இடத்துல எனக்கு திலக் வர்மா நான் வேணுமான்னு நான் யோசிப்பேன். திலக் வர்மா ஆஸ் அ பிளேயரா இந்த T20ல பெருசா எதுவும் பண்ணல. இந்த T20 சீரீஸ்ல 20 பால் 22 ரன்னு, ஓடிஐ கூட இல்ல, ஓடிஐ தான் அப்படின்னு வச்சுக்கலாம், டெஸ்ட் கூட வேணா, ஓடிஐன்னு வச்சுக்கலாம். ரன்ன பாலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரு வேணுமா அப்படின்ற ஒரு காலுக்கு பதிலா நான் அந்த இடத்துல ஐ வில் கோ வித் சஞ்சு சாம்சன். நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்ல சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தொடர் வெற்றி பெற்றோம். கண்டிப்பா. கடைசியாக நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்ல தோத்தது அப்படின்னா 2023ல் நம்மளுக்கே தெரியும், அகமதாபாத் மைதானத்தில் நம்ம சைலண்ட் பண்ணிட்டு போனாங்க அந்த கடப்பாறை டீம். அந்த தோல்விக்கு அப்புறம் நம்ம தோத்தது ஐசிசி டோர்னமெண்ட்ல நேத்து மேட்ச் தான். சரி, தொடர்ச்சியா 17 டோர்னமெண்ட். ஆமா, ஐசிசி டோர்னமெண்ட்ல நம்ம தொடர்ச்சியா 17 மேட்ச்ல அந்த 2023 ஃபைனல் தோல்விக்கு அப்புறம் நம்ம தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டே வந்தோம். 17 மேட்ச், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராஃபி, இப்போ நடந்துட்டு இருக்கிற வேர்ல்டு கப்ல இப்போ நடந்த மேட்ச் வரைக்கும். ஓகே, நேத்து வந்து 18வது மேட்ச் ஜெயிக்க வேண்டியது தோத்துட்டோம். இப்போ நேத்து தோத்த மேட்சும் 2023ல அந்த தோத்த மேட்சும் நடந்தது ஒரே கிரவுண்டு தான். அது வந்து நம்ம அகமதாபாத் மைதானத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில். இப்போ வந்து அந்த கிரவுண்டை பற்றி வந்து இப்போ நிறைய பேர் இணையத்தில் ரொம்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பிரபலமாக என்னதான் இருந்தாலுமே இந்த மேட்ச் நம்ம இந்தியா சொதப்பினாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்னன்னா, சிவம் தூபே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்கிறாரு. பவுலிங்ல பும்ரா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. ஒரு சில மேட்சஸ்ல ஒரு சில ஹீரோஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கிறாங்கன்னும் போது இனி வருங்கால கட்டத்துல இவங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனா, நாட் சிங்கிள் லெவனா இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனா இவங்க இந்தியன் டீமை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா இந்த T20 சீரீஸ்ல நம்ம கன்ஃபார்ம் வின் பண்ணிடலான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வர சூப்பர் 8 மேட்சஸ்ல எந்தெந்த மேட்ச் வந்து எப்படி போக போகுது, இந்த நெட் ரன் ரேட் கணக்குகள்லாம் எப்படி போக போகுது, இனி எங்க இந்த இன்னும் சுவாரஸ்யம் ஆக போகுது, இதுல ஏதாவது சர்ப்ரைசஸ் நடக்க போதான்றது எல்லாமே வருங்காலத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் வால்டர், தினேஷ். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.